கீழப்பெரும்பள்ளம் கோவிலில் நடைபெற்ற கேது பெயர்ச்சி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்று மாலை 4:20 மணிக்கு கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும், ராகு பகவான் மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கும் பெயர்ச்சி அடைந்தனர். இதையொட்டி கேது பகவானின் பரிகால தலமாக விளங்கும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கீழப்பெரும்பள்ளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு நாகநாத சுவாமி கோவிலில் கேது பெயர்ச்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கேது பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற கரூர் அருள்மிகு அலங்காரவல்லி சவுந்தர் நாயகி உடனுரை கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் ராகு கேது பெயர்ச்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஆலயத்தில் உள்ள நவகிரகங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ராகு கேது பகவானுக்கு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் தலத்தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு சிவகாமி அம்மன் உடனாகிய சிவலோகநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற ராகு கேது பெயர்ச்சி விழாவை ஒட்டி ராகு மற்றும் கேது பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நவகிரகங்களுக்கு தீபமேற்றி வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் துவாக்குடியை அடுத்த திருநெடுங்குளத்தில் உள்ள திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமான திருநெடுங்கலநாதர் கோவிலில் ராகு கேது பெயர்ச்சி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி நவகிரக சன்னதியில் உள்ள ராகு கேது பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உகனையெல்லாம் வழங்க அண்ண நடைமடவால் மையோன் அடியோ மக்கள் புரிந்து பிறவி அழைத்து எதிர்ந்த பிச்சை